ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்டி ஆஸ்மாட்டிக் ட்ரக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆன்டி ஆஸ்மாட்டிக் ட்ரக்ஸ்னால் என்னென்னா ஆஸ்துமாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாமே ஆன்டி ஆஸ்மாட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்துமானா என்னென்னு பார்ப்போம். ஆஸ்துமாவை வந்து க்ரானிக் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து 3 விதமாக கேரக்டரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஏர்வேஸ், ரெண்டாவது வந்து ப்ராங்கியல் ஹைப்பர் ரியாக்டிவிட்டி, மூணாவது வந்து ரிவர்சபிள் ஏர்வேஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆஸ்துமா வந்து போத் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால காஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் ஏர் பொல்யூட்டன்ஸ், அலர்ஜன், ஃபுட் அண்ட் கெமிக்கல் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிராங்கோடைலேட்டர்ஸ். இதில் வந்து 3 சப் கிளாஸ் இருக்குது. பீட்டா-2 அகானிஸ்ட், மெத்தில்சாந்தைன் அண்ட் ஆன்டிகோலினர்ஜிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பீட்டா-2 அகானிஸ்ட் சால்பியூட்டமால், டெர்பியூட்டாலின், ஃபார்மோடெரால், எஃப்-ஃபார்மோடெரால். Examples for methylxanthine, theophylline, hydroxyethyl theophylline, aminophylline. Example for anticholinergics, protropium bromide, tiotropium. Next வந்து corticosteroids. For oral, example prednisone, prednisolone. For parenteral, hydrocortisone, methylprednisolone. And inhalation, example beclomethasone. Next வந்து mast cell stabilizer. Example cromolyn sodium. Next leukotriene modulator. Example montelukast, zafirlukast. Next anti-IgE antibody. Example omalizumab. Next வந்து mechanism of action பார்க்கலாம். First one வந்து bronchodilators. அதில் வந்து beta-2 agonist பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்புட்டமால் இப்போ நம்ம எடுத்துக்கிறோன்னா bronchial smooth muscle இருக்க beta-2 ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணும். அது ஆக்டிவேட் ஆகிறதுனால அடினல் சைக்ளேஸ் பாத்வே ஆக்டிவேட் ஆகும். அதனால் வந்து செல்லுக்குள்ளே சைக்ளிக் ஏஎம்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் நடக்கும். அதனால் வந்து பிராங்கோடைலேஷன் காஸ் ஆகும். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா, இப்போ ஓரல் பீட்டா-2 அகானிஸ்ட் எடுத்துக்கிறோன்னா அது வந்து ஸ்கெலிட்டல் மசிலில் இருக்க பீட்டா-2 ரிசெப்டாரில் போய் ஆக்டிவேட் ஆகிட்டு ட்ரெமர் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மெத்தில்சாந்தைன். இந்த மெத்தில்சாந்தைன் என்ன பண்ணுன்னா பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைமை வந்து டிக்ரீஸ் பண்ணும். இந்த பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைமோட ஃபங்க்ஷன் என்னென்னா சைக்ளிக் ஏஎம்பியை டிகிரேட் பண்ணுறது தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் என்சைம் டிக்ரீஸ் ஆகிறதுனால சைக்ளிக் ஏஎம்பி டிகிரேடேஷன் கம்மியாகும். ஸோ அதனால் வந்து செல்லுக்குள்ளே வந்து சைக்ளிக் ஏஎம்பி அதிகமாகும். அதனால் பிராங்கோடைலேஷன் நடக்கும். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா, அட் தெரப்பட்டிக் டோஸில் வந்து நாசியா, வாமிட்டிங், ஹெட்ஏக், இன்சோம்னியா அண்ட் ஹைப்போடென்ஷன் இதெல்லாம் காஸ் ஆகும். அட் ஹை டோஸஸில் வந்து கார்டியக் அரித்மியா, சீசர்ஸ், டாக்கிகார்டியா இதெல்லாம் காஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸ். இப்போ நம்ம குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சைட்டோபிளாசமில் இருக்க ஸ்டீராய்டு ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாரி ஃபார்ம் பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே போயிட்டு டிஎன்ஏல பைண்ட் ஆகும். அந்த டிஎன்ஏல பைண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு இன்டியூஸ் பண்ணும். அதனால் வந்து நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி நடக்குது. இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா, இப்போ நம்ம இன்ஹேல்டு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஓரோஃபெரஞ்சியல் கேண்டிடியாசிஸ், டிஸ்போனியா, அட்ரினல் சப்ரஷன் அண்ட் போன் லாஸ் இதெல்லாம் காஸ் ஆகும். ஓரல் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அட்ரினல் சப்ரஷன், ஆஸ்டியோபோரோசிஸ், இம்யூனோ சப்ரஷன் அண்ட் பெப்டிக் அல்சர் இதெல்லாம் காஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் செல் ஸ்டெபிளைசர். இதில் வந்து 2 விதமாக ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா குரோமலின் சோடியம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து மாஸ்டர் செல்லில் டீகிரானுலேஷன் நடக்காமல் இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ அதனால் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ்லாம் எதுவுமே ரிலீஸ் ஆகாது. பர்டிகுலராக ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பிராங்கைடில் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்காது. ரெண்டாவது என்ன பண்ணுன்னா, செல் மெம்பரேனில் இருக்க குளோரைட் சேனலில் போய் ஆக்ட் ஆகிட்டு அதை அல்டர் பண்ணும். அந்த அல்ட்ரேஷன் நடக்கிறதுனால நியூரோனல் ரிஃப்ளெக்ஸ் வந்து கம்மியாயிடும், டிப்ரெஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து செல் ஆக்டிவேஷன் வந்து இன்ஹிபிட் ஆகிடும். இந்த ஆக்ஷன்னால் காஃப் ரிஃப்ளெக்ஸும் இன்ஹிபிட் ஆகிடும். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா, ஜஃபிர்லுக்காஸ்டில் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம மாண்டிலுக்காஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஹெட்டேக்கும் ஜிஐ சிம்டம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி-ஐஜிஇ ஆன்டிபாடி. இப்போது இந்த கேட்டகரி ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஐஜிஇ ஆன்டிபாடியில் போய் பைண்ட் ஆகிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாரி ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் வந்து மாஸ்ட் செல்லையும் பேசோஃபில்லையும் இருக்கிற ஐஜிஇ ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸும் டெவலப் ஆகாது.